நன்மை செய்கிற கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அருளுரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியுடனா இருக்கிறேன். என்னோடு கூட 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் அதிலே 18ஆம் வசனத்தின் முதல் வரி, நன்மை செய்யவும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடத்திலே சொல்லக்கூடிய ஆலோசனை, நன்மை செய்ய வேண்டும். தீமோத்தேயும் நன்மை செய்ய வேண்டும், சபை மக்களுக்கும் இதை போதிக்க வேண்டும். இந்த நன்மை செய்வதனால் வரக்கூடிய நன்மை என்ன? அடுத்த வசனம், நித்திய ஜீவனை பற்றிக் கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. சபை மக்களுக்கு கட்டளையிட வேண்டும். வருங்காலங்களிலே நல்ல ஆதாரம், நித்திய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்படியாக நிகழ்காலத்திலே நன்மை செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, நன்மை செய்வது தேவனுடைய சுபாவமாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் நமக்கு நல்ல முன்மாதிரி. இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர்களை வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். என்ன நன்மை செய்தார்? 2 விதமான நன்மைகள் உண்டு. முதல் நன்மை நம்முடைய ஆத்துமாவுக்கு. இந்த முதல் நன்மையானது நித்தியமாய் இருக்கக்கூடிய நன்மை. இரண்டாவது சரீரத்திற்கு. இந்த சரீரம் தற்காலிகமாய் இருக்கக்கூடியது. நித்தியமாய் இருக்கக்கூடிய நன்மையும் அவர் செய்தார், தற்காலிகமாய் இருக்கக்கூடிய நன்மைகளையும் அவர் செய்தார். இரண்டுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எல்லாருக்கும் கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த சுவிசேஷத்தை, சமாதானத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவராகவும் சுற்றி திரிந்தார். இது நித்தியமான நன்மையை கொண்டு வரக்கூடியதா இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் இந்த சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது பாவி என்பதை உணர்ந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நித்தியமான நன்மையாகிய பரலோகத்தையும் பாவ மன்னிப்பையும் தேவனோடுள்ள உறவையும் பெற்றுக்கொண்டு நித்திய சந்தோஷத்துக்குள் கடந்து வருகிறார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும் இது தேவையா இருக்கிறது. ஏன்னு சொன்னால், மனிதர்களுக்குள் ஆத்துமா இருக்கிறது. அந்த ஆத்துமா அழிவில்லாதது. அது ஒன்று நித்தியமான சொர்க்கத்துக்கு வர வேண்டும், அல்லது நித்தியமான நரகத்துக்கு போக வேண்டும். அவை இரண்டுமே நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நன்மை சுவிசேஷத்தை அறிவிப்பது. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப நாம் இந்த காலகட்டங்களிலே சுவிசேஷங்களை அறிவிப்பது, நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது நன்மை பாருங்கள், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராயும் சுற்றி திரிந்தார். பாருங்கள், அவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே சரீரத்திலே பாடுபட்டவர்கள் எல்லாருக்கும் சுகத்தை கொடுத்தார். பிசாசு பிடித்திருந்தவர்களுக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார். சரீரத்திலே தேவை உள்ளவர்களுக்கும் என்ன செய்தார்? அவர் போஷித்து அனுப்பி வைத்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப தற்காலிகமான தேவையில் இருக்கிறவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும், இல்லையா? அது ஆவிக்குரிய ரீதியா இருந்தாலும் சரீர ரீதியா இருந்தாலும் 2 விதத்திலும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவது, நாம் யாருக்கு நன்மை செய்ய வேண்டும்? லூக்கா 6ஆம் அதிகாரம் அதில் 35வது வசனத்திலே பார்க்கிறோம், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியா இருக்கும், உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளா இருப்பீர்கள், அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவர் யாருக்கெல்லாம் நன்மை செய்தார்? சத்துருக்களுக்கு நன்மை செய்தார், நன்றி அறியாதவர்களுக்கும் நன்மை செய்தார், துரோகிகளுக்கும் நன்மை செய்தார். பாருங்கள், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய நன்மை எப்படி இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நன்மைகள் அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரத்தில 16-17 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு பாருங்கள், அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார் என்று சொல்லி இங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? தேவனை அறியாதவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார். அதாவது பூமியில் இருக்கக்கூடிய
ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார். இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அழகாய் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதருக்கும் நன்மை. என்ன நன்மை? அப்போஸ்தலர் 14:16 பாருங்க. சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்க விட்டிருந்தும், பாருங்க, அவரவர்கள் தன் மனம் போன போக்கில் போயிருந்தாலும், தேவனை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு மழையை கொடுத்தார். இயற்கையிலே அவர்கள் வாழ்வதற்கான விவசாயத்திலே பலன் கொடுக்கும்படியாக உதவி செய்தார் இல்லையா? காற்றை கொடுத்தார், சூரிய ஒளியை கொடுத்தார். அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்னதாகவே மனிதன் வாழ்வதற்கான ஏதுக்களை இந்த உலகத்திலே உண்டாக்கின பிறகுதான் மனிதனையே உருவாக்கினார். வானம், பூமி, இயற்கை எல்லாவற்றையும் மனிதனுக்காக உண்டாக்கிய பிறகுதான் மனிதனை கொண்டு வந்து அங்க என்ன செய்தார்? அவனை உருவாக்கினார். அப்ப நாம் உருவாவதற்கு முன்னதாகவே, முதல் மனிதன் உருவாவதற்கு முன்னதாகவே தேவன் என்ன செய்தார்? இயற்கையை உண்டாக்கினார். இயற்கையின் மூலமாக நன்மை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். மனிதர்கள் தேவனை அறியாமல் உணராமலும் இருந்தாலும் கூட அவர் நன்மை செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். அதுபோல உங்களை அறியாதவர்கள், ஒருவேளை உங்களுடைய சுபாவத்தை உணராதவர்களா இருந்தாலும் கூட, ஒரு நல்ல சுபாவத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் கூட, உங்களுடைய குணத்தை புறக்கணிக்கக்கூடியவர்களா இருந்தாலும் கூட, தவறாய் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்றாலும் கூட, அவர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி இதன் வாயிலாக நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆகையினால் தேவன் நன்மை செய்கிறவராக இருந்தார். துரோகிகளுக்கும், நன்றி அறியாதவர்களுக்கும், சத்துருக்களுக்கும், தேவனை அறியாதவர்களுக்கும் கூட நன்மை செய்தார். ஆகிய நாமும் கூட நன்மை செய்வோம். முதல் நன்மை சுவிசேஷம் அறிவிப்பது, இரண்டாவது நன்மை இந்த உலகத்துக்குரிய காரியங்கள். இப்படி தேவ சுபாவத்தை வெளிப்படுத்தி வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். நன்மை செய்வோம், எதிர்கால நன்மையை பொக்கிஷமாய் சேர்த்து வைப்போம். நன்மை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இந்த உலகத்துல வாழ்வோம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாரார்.